பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இமைப்பொழுது அவர் முகத்தை நமக்கு மறைத்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை, நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் மிகவும் பலவீனப்பட்டவர்களாக, சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றிற்கும் முடிவு இல்லையா என்று சொல்லி நாம் நினைத்த வேலைகள் உண்டு. ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலத்தில் நாம் பட்டு கொண்டிருக்கிற பாடுகள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் தேவனுடைய நீதிக்கோ அல்லது தேவனுடைய சமூகத்திற்கோ இது ஒரு பொருட்டான காரியங்களே அல்ல என்று வேதம் பதிவிடுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலத்திலே நாம் படுகிறவைகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் படாதவைகள், காணப்படாதவைகள், அவைகளை நம்முடைய எண்ணங்கள் எப்படி நோக்கி சிந்தித்து கொண்டு இருக்கிறதோ, இந்த உலகத்தில் காணப்படுகிற உபத்திரவங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் லேசான காரியமாய் அது நம்மை விட்டு நீங்கி போகும் என்று வேதம் பதிவிடுகிறது. நாம் காணாத ஒரு காரியம், பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருத்தல், தேவனோடு இணைந்திருத்தல் போன்ற காரியங்கள் இன்னும் நம்முடைய கண்கள் காணவில்லை. ஆனால் அவைகளை நாம் நோக்கி கொண்டு இருக்கிறோம். அவைகளை நிச்சயம் நாம் அடைந்தே தீருவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்க போகிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் எல்லாம் இன்னும் எத்தனை காலம் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவுபடுத்துகிறது. 2 பேதுருவிலே 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே ஒரு நிமிஷம் போல, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லுவோம் ஒரு நாள் போகிறது, ஒரு யுகம் போகிறது போல என்று சொல்லி, தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போகாதிருப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவன் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குவேன் என்று நம்முடைய மீட்பர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? நமக்கு இறங்காமல் யாருக்கு இறங்குவார்? எப்பொழுதும் நம்மேல் நினைவாய் இருக்கிற தெய்வம் அவர். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையின் மூலியமாக இப்பொழுது நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே நாங்கள் மனுஷர்களாக இருக்கிறபடினாலே அநேக காரியங்களை கண்டு சோர்ந்து போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத காரியங்களை எண்ணி மனம் வருந்துகிறோம். இந்த வேளையிலே
நீர் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வமாய் இருக்கிறதற்காய் நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.